இப்ப நீங்க ஒவ்வொரு அமைச்சர்களுமே ம், பம்பரமா சொல்றாங்க, ம், எல்லாமே சொல்றீங்க. ம், எல்லா அமைச்சர்களும் அவங்க துறை சார்ந்து போறாங்களோ இல்லையோ, ம், பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க. ம், இல்லன்னா ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ம், ஸ்கூலுக்கு போயிட்டு ம், இதுல கொடுமை என்னன்னா, அமைச்சர்கள் போலாம் எனக்கு ம், தெரிஞ்சு. எம்எல்ஏ ரவுண்ட்ஸ் போறதுக்கு, ரைடு போறதுக்குலாம் அதிகாரமே கிடையாது. ம், அப்படியே போனா கூட, ம், அதிகாரிகளுக்கு உத்தரவிடுற அதிகாரம் அந்த எம்எல்ஏக்களுக்கு கிடையாது. ம், இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, தோத்து போன கேண்டிடேட்லாம் ரைடுக்கு போறாங்க. நீங்க இந்த இடத்துல ஜெயிச்ச பாமக எம்எல்ஏவெல்லாம் நீங்க பேசக்கூடாது. ம், நாங்க தான் ஆளுங்கட்சின்னு அந்த எச்எம்ம மிரட்டுறது. ம், ம், இல்லன்னா தளபதியோட படத்தெல்லாம் பார்த்தீங்களான்னு அங்க போய் மாணவர்கள ம், தவறான வழிகாட்டலுக்குள்ள கொண்டு போகுது. இன்னொருத்தர் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மருத்துவ அமைச்சரா இருக்க அருண்ராஜ் நான் ஒரு 2 தடவ தான் அவர ஆய்வு பார்த்திருக்கேன். ம். ஆனா ஊர்ல மருத்துவமனைக்கு. இருக்கிற எல்லாரும் மருத்துவமனைக்கு போறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ம், கடந்த ஆட்சியில திமுக ம், ஒவ்வொரு பகுதி வாரியா, நகராட்சி வாரியா ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனைகள கட்டி வச்சிருக்கு. ம், பள்ளிக்கூடங்கள கட்டி வச்சிருக்கு. அதனால தான் இவங்க எல்லாரும் பக்கத்திலேயே இருக்கு. ம், உடனே டெய்லி போவோம். ம். ஒரே எம்எல்ஏ 2 ஸ்கூலுக்குலாம் போறாங்க.